ஹலோ காய்ஸ், இப்போ இங்கேருந்து வையாத்துக்கு 1 மணி நேரம் நடைப்பயணம் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆற்றுல அழகர் இறங்குற பார்க்க. வாங்க போய் பார்க்கலாம், அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த அம்புக்குறி மாதிரி காட்டுறேன் பாருங்கள், அங்கே தான் அழகர் இருக்கார். அழகரை இறக்கி வச்சுருக்காங்க, இறக்கி வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூவெல்லாம் போடுது அந்த பொம்மை. தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த அழகரை தூக்கையில் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். அழகரை நல்லா பாருங்கள். கொஞ்சம் நேரம் பூஜை நடக்கும். நடந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பூஜை நடக்கும். நடந்த ஒட்டி அழகரை தூக்குவாங்க. தூக்குறப்ப கிளியராக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் உள்ள இருக்கக்கூடிய பெருமாள் கொஞ்சம் விலகுங்க, கொஞ்சம் பாதை. வைகை ஆற்றின் தென்கரையில் உள்ள 2 வழிகள் மூலமாக அமைதியாக வெளியேறும்படி கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் தங்களுடைய உடைமைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். கூட அழைச்சிட்டு வந்த குழந்தைங்களெல்லாம் பத்திரமா கூப்பிட்டு போங்க. விளையாடுவதற்கான நேரம் இல்லை, குளிப்பதற்கான நேரம் இல்லை. ஆற்று வளைவுகளில் வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கும் நண்பர்கள் எல்லாம் தயவு செய்து கலைந்து போங்க. கொண்டல் வண்ணனை கோவலனை வெண்ணை குண்ட வாயனை உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அன்பிற்கு இனியானை அரங்கத்தானே கண்ட கண்கள் வேறொன்றினை காணாவே இந்த திருப்பானால் தான். அப்படி இங்கே வந்த அழகனை பார்த்ததற்கு பின்னால் வேற எதையும் பார்க்க கூடாது என்று அவர் திருப்பானால் பாடி ஒளியாக அவரோடு கலந்ததாக பாசுரங்கள் இருக்கும். இந்த வைபவத்தில் நிறைய பேர் வருவாங்க. அதிலும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து குறிப்பாக ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள் வருவார். அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போதே எல்லாருக்கும் தீர்த்துக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுமக்கள் அங்கெல்லாம் அமைதியாக கலைந்து செல்லலாம். அதை பாருங்க, அந்த மாலை போடும் இடத்துல கொஞ்சம் அதை பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் பின்னால இழுங்க தம்பி. இது வேடிக்கை காட்டுற நேரம் அல்ல, தயவு செய்து பின்னால இழுங்க. முடிச்சுட்டு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. அப்படியே நிப்பாட்டுங்க தம்பி, நிப்பாட்டுங்க. அழகர் இறங்கும் இடத்துல அமர்ந்திருக்கிற பொதுமக்கள் எல்லாம் தயவு செய்து கலைந்து செல்லலாம். வந்த வழியே ஆழ்வார்புரம் வழியாக திரும்பி நீங்க எல்லாம் போனா தான் அடுத்தவங்களுக்கு வழி கிடைக்கும். இன்னும் உள்ளே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆள்கள்லாம் வந்துட்டு இருப்பாங்க. தயவு செய்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு மாற்றணும். இந்த சாமி வர்ற பாதையில உண்டியல் பட்டியெல்லாம் ரெடி பண்ணி தயாரா வெளியே போக ரெடியா. அது கொஞ்சம் வழி விட்டுருக்க, போட்டு உண்டியல் பட்டியெல்லாம் போடணும். கொஞ்சம் உண்டியல் பட்டி போவதற்கு வழி ஏற்பாடு செய்து கொடுக்கும்படி காவல்துறை நண்பர்களை கேட்டுக்கொள்கின்றோம். எப்ப பெருமாள் புறப்படுவதற்கான ஆயத்த நிலையில் இருப்பதால் இந்த உண்டியல் கொண்டு வந்தவங்கலாம் முன்னால போயிருங்க. விசிறி வீசுறவங்கெல்லாம் முன்னால போயிருங்க. விசிறி யாருக்கு வீசணுமோ அவங்களுக்கு வீச மாட்டேங்கிறீங்க. செல்போனில் படம் எடுப்பதையே முழு நேர தொழிலாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பகவானை எப்படி பார்க்க போகிறீர்கள்? உள்ளத்தில் உள்ளானடி உள்ளத்தில் காண்பாயனில் போய் ஆக இந்த பகவானுடைய செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்ம எல்லாம் நன்றி கடன். எப்பொழுதுதான் பாருங்க, நம்மளை நோக்கி அவர் பகவானை நோக்கி பக்தர்கள் போன காலங்கள் இருந்தால் நாமெல்லாம் சென்று பார்த்து பரவசப்பட்டு மற்றவங்களுக்கு பக்தியிலேயே சிறந்த பக்தி என்னன்னா மன மொழி மெய் மூன்றும் இறைவனை நோக்கி இருக்க வேண்டும். அப்படி மன மொழி மெய் இறைவனை நோக்கி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு இடையூறு செய்யாமல் இருப்பது, அடுத்தவங்க சாமி கும்பிடும்போது இடைஞ்சல் செய்யாமல் இருப்பது. பாருங்க, தயவுசெய்து அந்த மண்டபப்படியில் கூட்டத்தை குறைக்கவும்.
இந்து சமய அறநிலைத்துறை மண்டார்படியில் கூட்டத்தை பாதுகாப்பு பணியில் இருக்கின்ற அன்பிற்கினிய காவல்துறை பெருமக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இவ்வளவு நெருக்கடியில் வந்து இடி வாங்கி என்ன செய்ய போறீங்க? முதசாயி பக்கத்தில் அவரால் இருக்க காலத்தில் அவர் திருமாலிருஞ்சோலையில் வந்திருந்து இங்கே திருமாலிருஞ்சோலை கண்ணில்லாத போது பகவானை தரிசித்து அவருடைய ஆதரவு பெற்றார். உனக்கு கண் வேண்டுமா என்று பகவான் கேட்டபொழுது பக்தர்கள் எல்லாம் குரல் அழகர் பெருமானை பார்த்து ஆண்டாளும் பெரியாழ்வாரும் வேண்டிக் கொண்டு தனக்கு திருமணம் ரங்கனோடு நடந்தால் உனக்கு நான் 100 கடா வெண்ணையும் அக்கார அரிசியும் படைக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டு வேண்டுதல் வைத்ததாகவும், ஆனால் அவர் ஸ்ரீரங்கம் சென்றவுடன் அங்கே உடனடியாக ரங்கனோடு கலந்து விட்ட காரணத்தால் தான் வேண்டிக் கொண்ட வேண்டுதலை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது என்பதை தெரிந்து கொண்ட ராமானுஜர் அவருடைய காலத்தில் வந்து அவர் இங்கே அழகர் பெருமானுக்கு 100 கடா வெண்ணையும் அக்கார அரிசியும் படைத்து அந்த நேர்த்திக்கடனை வேண்டுதலை நிறைவேற்றியதாக வரலாறு உண்டு. அதற்கு பின்னால் ஏங்க அந்த பொம்மை கொஞ்சம் அந்த பொம்மையை பத்திரமா பண்ணுங்க. அழகருக்கு இடைஞ்சல் இல்லாம கொட்டுங்க. உடனே கொட்டிருங்க. உடனே கொட்டிருங்க. டேய் தம்பி, நீ முதல்ல எழு, குதிரை எழுப்பணும், பொம்மை எழுப்பல. ஏப்பா என்னப்பா வாகனத்து மேல இடிக்குது, அவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க. நீ பின்னாடி எழுப்பல, பின்னாடி எழுப்பி போல. இப்படிலாம் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அலோ பண்ண முடியாது. அதை இழுங்க தம்பி, இடைஞ்சல் எல்லாம் இழுங்க. அழகர் புறப்படுவதற்கான நேரம், தயவு செய்து இழுத்துங்க. மற்றபடி காவல்துறையினரின் அனுமதி கேட்டு அவங்களுடைய அறிவுரைப்படி நடந்து வழிவிடுங்க. மூடிவை. அப்படி ஆண்டாள் நேர்த்திக்கடனை ராமானுஜர் அவர்கள் நிறைவேற்றியதற்கு பின்னால் சீர்பாதங்கள் கொஞ்சம் மிஸ்ஸில் கவனிங்க, கொஞ்சம் அகல பாதை விடுங்க. சீர்பாதங்கள் கொஞ்சம் மிஸ்ஸில் கவனிங்க. சூப்பர். கோவிந்தா 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 கோவிந்தா. அழகர் புறப்பட்டு வந்த வழியாக சென்று ஆழ்வார்புரம் வழியாக ராமராயர் மண்டபத்துக்கு செல்லுவார். அது மிக குறுகலான பாதை. அந்த